பாடல்கள் அத்தனையும் சிறப்பாக இருந்தன. அதிலே எனக்கு 3வது பாடல் மிகவும் பிடித்திருந்தது, சூரப்புலி பாடல். ஏனென்றால் அதிலே ஒரு தீம் சொல்லப்பட்டிருந்தது, அதற்கு ஆழமான உட்கருத்துகளும் உள்ளே இருந்தன. கவிஞர்கள் 3 பாடல்களையும் சிறப்பாக எழுதியிருந்தார்கள். ஸ்ரீகாந்த் தேவா எப்போதும் போல சிறப்பாக பணியாற்றியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இந்த படத்தில் இருந்தது. கடைசியாக ஒரு க்ளோஸ்அப்பில் திரும்பி அவர் பார்த்து சொல்லுவார், எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருந்தால் என்னடா வாழ்க்கை அதுன்னு கேட்டார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கருங்காலியில் உண்மையாக வாழணும்னு நினைக்கிற நல்ல மனுஷனுக்கு கூட நிச்சயமாக அந்த எண்ணம் தான் இருக்கும். எல்லாத்துக்குமே பயந்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்னடா வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு டயலாக்கை சொல்லி அந்த ட்ரெய்லரை முடிச்சிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. கருங்காலி ஆடியோ ரிலீஸ். இந்த படம் வந்து கலைஞர் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. கலைஞர் சார் படம்னாலே பாட்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் படங்கள் எல்லாமே வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் டைரக்டர் கலைஞர் சார் படம்னோடனே உடனே ஒத்துக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நல்ல சாங் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ சாங்கும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த சாங் கம்போசிங் வந்து கேரளா போயிருந்தோம், போட்டிங் போயிருந்தோம். ஆக்சுவலாக போட் ஹவுஸில் கம்போஸ் பண்ணும்போது எங்களை சுற்றி ஒரு 10 போட்டு பின்னாடி தொத்தினே வந்தது. ஆக்சுவலாக என்ன நினச்சிட்டாங்கன்னா, நாங்கள் ஏதோ நானும் ஒரு 3 ரிதம் பிளேயர்ஸ் போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து பைசாக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து வாசிப்போம் நினச்சிட்டு 10 போட்டு எங்கள் போட்டுக்கு வந்து வாசிங்க, எங்கள் போட்டுக்கு வந்து வாசிங்க, சாமி எங்கள் போட்டுக்கும் வருமானு மலையத்தில் தொத்தினே வந்தாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப கூச்சம் வந்தது, சார் உள்ளே போய் கம்போஸ் பண்ணலாம், போட்டுக்கு உள்ளே போயிடலாம், போட்டு வெளியில் இருந்து எங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கூச்சமாக இருந்தது. ஸோ அங்கே தான் அந்த சூரப்புலி சாங் ரெக்கார்ட் பண்ணோம். மேலே ஐபிச் சாங் வர எங்கேயோ போகிற போட்டுக்கெல்லாம் கேட்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த கம்போசிங் என்னால் மறக்கவே முடியாது. சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து 3 பாடலாசிரியர் வந்து ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்டு இங்கே வந்திருக்க முன்னணி டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. ஜெயம் ரவி சாருக்கும் நன்றி, கரண் சாருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அண்டு பத்திரிகை ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நன்றி. இன்னொன்று பேச நினைக்கிறேன், பட் ஃபோக்கஸ் சரியாக தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி போடணும்னு நினைக்கிறேன். அண்டு ஜனல் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ப்ரொடியூசர் பற்றி ரொம்ப சொல்லும். அதாவது வந்து ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து விவேகானந்தா, பட் அவர் மனசும் வந்து அதே விவேகானந்தா மாதிரி தான். ரொம்ப நல்ல மனிதர் ஆக்சுவலாக. கசிராஜா திரும்பி பார்க்குறாரு. ஸோ அவருக்கும் தெரிஞ்சிருக்கோம், அவர் ரொம்ப நல்லவர் ஆக்சுவலாக. அதாவது ரொம்ப பாசக்காரர். நம்ம வந்து வேற விஷயத்துக்காக திருநெல்வேலி போனால் கூட அவர் நம்மளுக்கு எப்படிதான் திருநெல்வேலி வந்தால் நமக்கு தெரியாது, உடனே ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லுவார். ஸோ அவர் நல்ல மனசுக்கு இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும். அண்டு நம்ம ஹீரோ அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்டு அஞ்சலி அவங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். மெயினாக நம்ம கலைஞர் சார், அதாவது என்ன மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ரஃபாக தெரியும், ஆனால் பேசினா குழந்த மாதிரி பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க. நான் விட அவரை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ரொம்ப சாஃப்ட் நேச்சர். ஏதாவது டியூன்லாம் போட்டால் மாற்றணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சா ஓகே சொல்லுங்கன்னு வர. ஸோ சில வாட்டி நானே மாற்றலாம்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நல்ல டேரக்டர். ஸோ இந்த படத்தை நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஞானம்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டீம், கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும். ஸோ இந்த கருங்காலி பெரிய அளவில் வெற்றி பெறும். என வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல் விஷயம், இங்மார் பெர்க்மனை கையிலே கொடுத்து மேடைக்கு எல்லோரையும் அழைத்த பாங்கிற்காகவும் அந்த எண்ணத்திற்காகவும் என்னுடைய முதற்க நன்றி. அதை நான் சொல்லி ஆகணும். மேடையில் வீட்டிற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் திரையுலகை சேர்ந்த பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், இணையதள நண்பர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும், நலம் விரும்பிகளுக்கும், தானாக இங்கே வந்து இந்த யூனிட்டை பாராட்டுவதற்காக இங்கே வந்திருக்கின்ற நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பளிச்சுன்னு மனசில் விழுந்த விஷயம், இந்த விழாவுக்கு வந்த உடனே முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நான் தாமதமாக வந்துட்டேன். நான் வெளியூர்லேருந்து வந்தனால தாமதம் ஆகிடுச்சு வரத்துக்கு. அந்த கடைசி சாங் தான் நான் பார்த்தேன். அந்த கடைசி டயலாக் கூட பளிச்சுன்னு மனசில் விழுந்தது. அதை புவனதன் ஐயா சொல்லிட்டாரு பேசும்போது. அதை நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன், அது அவர் முதல்ல சொல்லிட்டாரு. அதை நிறைய பேருக்கு அது மனசில் பட்டிருக்கும்னு நினைக்கிறேன்.
நுழைஞ்ச உடனே பளிச்சுன்னு விழுந்த விஷயம் இந்த பேக்ட்ராப். இப்பெல்லாம் வந்து ஒரு டிசைன் பண்ணி வினாயில ஒரு பேக்ட்ராப் வச்சிருவாங்க யூஸ்வலா. ஆனா இதுல ஒரு மேனுவல் ஒர்க் தெரியுது. இதுவே புதுசா இருக்கு. இது பழைய விஷயம் தான், ஆனா இப்போதைக்கு இது புதுசா இருக்கு. அப்புறம் கருங்காலி, இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எனக்கு வந்து களஞ்சியம் சார் வந்து நெடுநாளே நண்பர். ஒருத்தர் மேல எங்களுக்கு எங்க வளர்ச்சியில ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறை உண்டு. ஆனா இது வரைக்கும் நான் அவர்கிட்ட இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்கவே இல்லை. எனக்கு கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த ஒரு சாங் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமா இருந்தது. அது ஓப்பனிங் சாங்கா என்னன்னு ஒன்றும் புரியல. ஆமா, அது ஓப்பனிங் சாங், அதான் தெரியுது. ஒரு இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா, எனக்கு 15 வருஷமா தெரியும். இது வரைக்கும் ஒரு பார்க்காத ஒரு களஞ்சியம் சார் இன்னைக்கு நான் அந்த ஸ்கிரீன்ல பார்த்தேன். இப்படி ஒரு வருஷன் இருக்கா இவருக்குள்ள அப்படின்ட்டு. பாடல் ரொம்ப பிரமாதமா இருந்தது. வழக்கமா எல்லாரும் சொல்லுவாங்க இசை விழா அப்படின்னும் போது அங்க வந்து இசையமைப்பாளருக்கு தான் முன்னுரிமை, முதலிடம் அப்படின்னு. அது உண்மைதான். ஸ்ரீகாந்த், கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீகாந்த். அப்புறம் இந்த படத்திற்கு பாடல்கள் எழுதிய திரு இளைய கம்பன் அவர்கள், திரு புகழேந்தி அவர்கள், கவிஞர் திரு ஈரோடு இறைவன் அவர்கள், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த விழாவே ரொம்ப புதுசா இருக்கு. என்னன்னா இசை அறிமுக விழா. இந்த இந்த இதுதான் சிறப்பு. இது புதுசா இருக்கு. இந்த இன்விடேஷன் பார்த்த உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், இது புதுசா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னுட்டு. இது ஒரு ட்ரெண்டா மாறும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க. ரெண்டு பக்கமும் அஞ்சலி இருக்காங்க, 2 பேர் கூட இருக்காங்க. ரொம்ப கேள்வியா இருக்கு, என்ன விஷயம் தெரியல. அது கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா இருக்கு, இது கொஞ்சம் வேற மாதிரி தெரியுது. கவிஞர் ஈரோடு இறைவன் பேசும்போது அவர் வந்து விழிகளின் கூறிய பார்வைப்பட்டு இதயம், புகழேந்தி சொன்னார் இல்லையா, காதல் கட்டாயம் இருக்கு, காதல் காயம் கட்டாயம் இருக்குன்னு தெரியுது. ஸோ கியூரியாசிட்டி கலப்ப ஆரம்பிச்சிட்டீங்க இன்னிலிருந்து. ஸோ கருங்காலி படம் பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி அப்படி மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. விஷுவல்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு. படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அவர் வந்து பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் நான் கட்டாயம் சொல்லி ஆகணும். அது வந்து மறுப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விஷுவலும் பிரமாதமா இருக்கு. நான் உண்மையிலேயே வருத்தப்பட்டேன், ஐயோ நான் ஒரு 20 நிமிஷம் முன்னால வந்திருந்திருக்கலாம் அப்படின்னுட்டு. திரும்பவும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா. அப்புறம் வந்து களஞ்சியம் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லணும். அதாவது டைரக்டர் பேசும்போது இப்போ சொன்னாரு, சர்க்குணம் சார் சொன்னார், அவர் வந்து அவரை பத்தின ஒரு பேக்ட்ராப் சொன்னார். அவர் சிறந்த இலக்கியவாதி, ஒரு வேகம் உள்ளவர், அந்த வேகத்தை கண்ட்ரோல்ட வெளிப்படுத்த தெரிஞ்சவர், ஆழ்ந்த சினிமா நேசிப்பு உள்ளவர். இவர் இந்த படத்தின் மூலம் கட்டாயம் வெற்றி பெற்றே தீர வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பூமணி என்ற படம் பண்ண அதே தயாரிப்பாளரும் இயக்குனரும் திரும்பவும் சேர்றாங்க பல வருஷங்களுக்கு பிறகு. இதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய தயாரிப்பாளரும் இயக்குனர் அப்புறம் ஒன்று சேர்றதே இல்லை, அப்படி நடந்துரும். ஆனா அப்படி இல்லாம பல வருடங்களுக்கு பிறகு திரும்ப ஒன்று சேர்ந்து படம் பண்றாங்கன்றதே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். தயாரிப்பாளர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, டிராவல்ஸ் நிக்கவே நிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் பிரமாதமா ஓடத்தான் போகுது, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. பல வருடங்களுக்கு முன்னால் படம் எடுத்த ஒரு இயக்குனரை வைத்து அந்த நட்பை வந்து தொடர்ந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவருக்கே மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து களஞ்சியம் அவர்களுக்கு இந்த கருங்காலி படம் பண்ணுவதற்கு உறுதுணையாக இருந்த திரு விவேகானந்தன் அவர்களுக்கு நான் வந்து இவர் சார்பா இல்ல, என் சார்பா முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா தெரியும் சினிமா பண்றதுன்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம், விளையாட்டு விஷயம் இல்லை, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சிரமம். அதனால இங்க வந்து நிறைய கவிஞர்கள் இலக்கியவாதிகள் எல்லாம் பேசினாங்க. நான் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் என்னால சொல்ல முடியும். என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும், நான் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளாளு, கடவுள்கிட்ட நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் அவளோட எதிர்பார்க்கிறேன். இந்த படம் ரெடி ஆன உடனே தயவு செஞ்சு ப்ரிவியூ கூப்பிடாதீங்க, ரிலீஸ் அன்னைக்கு நான் தியேட்டருக்கு போய் இந்த படம் பார்த்துக்கிறேன், நான் ஆடியன்ஸோட உட்காந்து இந்த படம் பார்த்துக்கிறேன். அப்புறம் இந்த படம் ஜெயிக்கணுன்றதுல எனக்கு இன்னொரு சுயநலம் இருக்கு, அதையும் நான் இங்க சொல்லிடுறேன். ஏன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது அஞ்சலி. இந்த படம் பெரிய வெற்றி பெற்றா எங்களுக்கு அது ரொம்ப பிளஸ்ஸா இருக்கும். ஏற்கனவே அவங்க நடிச்ச அங்காடி தூர் பெரிய வெற்றி பெற்றுச்சு, இந்த படமும் கட்டாயம் வெற்றி பெறணும்.
ஏன்னா அதுக்கப்புறம் நானும் அவங்களும் நடிச்ச தம்பி வெட்டோதி சுந்தரம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த சுயநலத்தை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்றதையும் நான் வந்து இங்க சொல்லிக்கணும்னு விரும்புறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இதழும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷல் வணக்கம் நம்ம தமிழ் மூதாட்டி அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய உச்சரிப்பெல்லாம் சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தமிழ் டீச்சர் மாதிரி வெளியே வந்தோன்னா குச்சியில் அடிப்பாங்க அவங்க. உண்மையாகவே தமிழ் டீச்சரை வந்து ஸ்கூலில் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அவங்கள பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. அது கொஞ்சம் சைஸ்னால வேறு ஒன்றும் இல்லை. இந்த மேடை உண்மையாகவே பல சிந்தனையாளர்கள் இருக்கிற ஒரு மேடை. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்னை கூப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பேராண்மை படம் நடிகாட்டி. சார் ஜனா சார் தேங்க்ஸ். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மேடையில் நான் அவங்க கூட உட்காந்து இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. களஞ்சியம் சார், உங்களுடைய பூமணி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், ஏன் சார் வந்து நிறைய படங்கள் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசித்தேன். அவருக்கு வந்து பண்ண முடியாமல் இல்லைன்றது இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். பண்ண வேண்டாங்கிறதுனால தான் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்திருக்காரு. அவருடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற உழைப்பாளிகள் கூட இல்லைங்கிறதுனால தான் அவர் பண்ணாமல் இருந்திருக்காரு. அதுக்கான உழைப்பாளிகள் இன்னைக்கு அவர் கூட இருக்கிறதுனால தான் இந்த அருமையான ஒரு படம் இன்னைக்கு வெளியே வந்திருக்குன்னு தெரிய வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் எப்போவுமே இணைஞ்சிருக்கணும். இதே மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும். படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, பார்த்த வரைக்கும்